வணக்கம். அக்ஷயா அக்ரிகேர். இப்போ நம்ம பார்த்துருக்க தென்னந்தோப்பு சத்திரப்பட்டி வெள்ளக்கண்ணு அவங்களுடைய தோட்டம். ஏறக்குறைய 450 மரங்கள் இருக்குது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மாதங்களுக்கு முன்னாடி இந்த தோப்புக்கு நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் எலுமிச்சை தோட்டங்கள் அதிகம். அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சை அவங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யட்டும், அது வரைக்கும் எலுமிச்சைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சைக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். தென்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம விசிட் பண்ண ஃபஸ்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா மட்டை சடிச்சல் அதிகமாக இருக்குது, குறும்பு அதிகமாக கொட்டுது. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தா பார்த்திங்கன்னா நம்ம கோகோ ஸ்பெஷல், கோகோ மேக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குதுங்க. சீவீடு, பல்வி கியூமிக் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன் கலந்த கலவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எரு போட்டுக்கிறாங்க, வருஷத்துக்கு 2 டைம் எரு போடுறாங்க. மற்றபடி நூட்டம் வேறு எதுவுமே அவங்க அப்ளை பண்ணல. இதில் மட்டை சடிச்சல், நூற்றுச்சட்ட 2ஆம் நிலை ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக பார்த்திங்கன்னா குறும்பை கொட்டுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா இருந்தது. கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குரிய பார்த்திங்கன்னா 2 டோஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு 60 நாள் பார்த்தோம்னா நம்ம அடுத்த டோஸ் கொடுத்துட்டோம். கொடுத்ததில் மரங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறும்பையெல்லாம் நிறைய காய் குறும்பையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கொட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரெஸ்ட் ஆகி மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பாலை வெடித்து வந்ததில் பார்த்திங்கன்னா குறும்பு அப்படியே நிற்கிது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா மரங்கள், அதாவது 90க்கு ஒரு 10% பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் குறும்பு நிறைய நிற்கிது. பட் அப்படியே இந்த கீழே மட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கெலாம் அப்படி சரிஞ்சு வந்து காய் வந்து ஒரு திரைச்சி வராத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக திரும்ப அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கீழே நிறைய இப்போ ரீசெண்டாக கூட கொட்டி இருக்குது. ஒரு 10% மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். இது திரும்ப அடுத்தடுத்து அந்த மரங்களை மட்டும் நோட் பண்ணி திரும்ப அடுத்தடுத்து நம்ம கொடுத்ததை ரெக்கவர் பண்ண முடியும். 80% வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குறதுல ரெக்கவர் ஆகும். பாருங்கள், இதில் பாருங்கள், ஏறக்குறைய பெரிய சைஸ் ஆகி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே எல்லாமே காய் எல்லாமே கொட்டி இருந்தது. பாருங்கள், இப்போ ரீசெண்டாக இதில் எந்த காயுமே கொட்டல. ஃபஸ்ட்டு கொட்டியிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொட்டியிருந்தது தான். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த 3 மாதம் ஏறக்குறைய கேப்பில் எதுவுமே கொட்டல. மேலே காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். குறும்பை பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறும்பு நிறைய நிற்கிது. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிற ரேஷியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் கொடுத்து திரும்ப 60 நாள் ஒரு டைம் அப்ளை பண்ணியாச்சு. திரும்ப இன்னொரு 60 நாள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்துக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். தென்னையில் நம்ம மேக்ஸிமம் தொழு உரங்கள் போடுறோம். அது இல்லாமல் நம்ம அந்த மண்ணுடைய வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு, கெமிக்கலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம கட்டாயம் பார்த்திங்கன்னா சீவீடு சார்ந்த உரங்கள், அதை கடற்பாசி உரங்கள் கொடுக்கும்போது கட்டாயம் அந்த மரத்துக்கு தேவையான அனைத்து விதமான 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நம்ம பொட்டாசி, யூரியா, பாஸ்பேட் போடுறோம். அதில் இருக்கிறத காட்டிலும் இதை நம்ம அதை அடுத்தடுத்து கொடுக்கும்போது பார்த்தோம்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்டீரியா பேஸில் NPK கொடுக்குறோம். பொட்டாஸ், லிக்விட் பொட்டாஸ் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன் எல்லாமே இருக்குது. மரத்தினுடைய தேவை பொறுத்து எல்லாமே கொடுக்குறப்ப இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா காய் நல்லா நிற்கிது. இது மாதிரி உங்களுக்கு தென்னை சார்ந்து எது சந்தேகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன் அல்லது சீவீடு சார்ந்து கோகோனட் ஸ்பெஷல் அது மாதிரி எது தேவைனாலும் மேலே தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டு ஆன்லைன்லேயே வந்து ப்ராடக்ட்டு எல்லாமே வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சிட்ருக்குறோம். உங்கள் தேவை எதுனாலும் தென்னை சார்ந்து மேலே தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உபயோகமாக பார்க்க வைக்கலாம். அடுத்தது நம்ம நோக்கம் 100% ரிசல்ட். ப்ராடக்ட் வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. என்னென்னு நம்ம சொல்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது தான் ரிசல்ட் கொடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா பென்சில் டிப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய 1 வருட காலம் வந்து தயாராகும். பார்த்திங்கன்னா இதில் ஒரு அளவு தான் குறும்பை நிற்கிது, அது குறும்பி பெருசாக வரல. இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எந்த ஸ்டேஜில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இது தனி ஒரு சார்ட் போட்டு கொடுப்போம். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் ரிசல்ட் கொடுக்க முடியும்.